Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் beginning sounds. நம்ம குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ்ல இந்த phonics அப்படிங்கற கான்செப்ட்டை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணுங்க. ஏனா இந்த phonics கத்துக்கிட்டாங்க அப்படினா குழந்தைங்களுக்கு ஒரு வேர்டை ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களால சீக்கிரமா ஒரு வேர்டை ரீட் பண்ணிட முடியும். சோ நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இந்த phonics-ஐ சொல்லி கொடுங்கங்க. phonics கத்துக்கிட்டாங்க அப்படினா ரொம்பவே அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க இன்னும் உங்க குழந்தைங்களுக்கு phonics கத்து கொடுக்கல அப்படினா நம்ம சேனல்ல phonics ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பேசிக்ல இருந்து நான் போட்டுருக்கேங்க. அது எல்லாமே பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படினா அவங்களால சீக்கிரமா ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸே ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பிகினிங் சவுண்ட்ஸ். அதாவது பிகினிங் சவுண்ட்ஸ் அப்படினும்போது நம்ம குழந்தைங்க வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படினா இன்னுமே அவங்களால சீக்கிரமா வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியும். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த பிகினிங் சவுண்ட்ஸ் எல்லாமே வவல்ஸ் இல்லாம கான்சனன்ட்ஸ் மட்டும் தாங்க வச்சு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க B, ball, bucket. ஸோ இந்த ஃபோனிக்ஸ் படிச்சிருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ணும்போது அவங்களால சீக்கிரமாக வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நமக்கு பி இருக்குது. பியோட சவுண்ட் நமக்கு என்னென்னா ப, ஆல், பால். இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வேர்டை புரிஞ்சு ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ப, க, எட், பக்கெட். ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் ப, இது நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா ப, இது வந்து ஒரு பிளெண்ட். ப, ஆக், பிளாக். ஸோ பிளாக், பிளைண்ட். நெக்ஸ்ட்டு பிரெட், bread, brick, break. Next can, cut. Next ch blend எப்படி இருக்கும்னா அதோட சவுண்ட் வந்து நமக்கு air, chair. cheek. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த வேர்டை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள் க்ளான். ஸோ இந்த குங்கிறது ஒரு பிளெண்டு அண்ட் OW அப்படிங்கிறது டிஃப்தாங்கில் படிச்சிருப்போம் அண்ட் N வந்து கான்சனன்ட் லெட்டர். க்ளான். நெக்ஸ்ட்டு ஏர், கிளவர். நெக்ஸ்ட்டு I cry, crawn. Duck, doll. Drum. On, drawn. இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம சைலண்ட் பண்ணி ரீட் பண்ணுவோங்க. இது எல்லாமும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு எஃபோட சவுண்ட் வந்து நமக்கு ஃபிஷ். air, fever. Next full, fly, flag, fur, frog, fruits. Next gum, gap, glue. Silent, so oda long sound. Glue, glide. Silent, I oda long sound. Glide. Next grapes, great. Next horse, hunt. Jump, jam. Kite. Silent, so I oda long sound. Kite. Kettle. Next KN வந்து ரீட் பண்ணும்போது N சவுண்டில் தாங்க ரீட் பண்ணுவோம். ஸோ KN சேர்த்து ரீட் பண்ணும்போது அதோட சவுண்ட் வந்து நமக்கு என்னோட சவுண்ட் தான் இருக்கும். K வந்து சைலண்ட். நாட். ஸோ KN சேர்ந்து வந்ததுன்னா அங்கே அதோட சவுண்ட் வந்து நமக்கு அந்த சவுண்டில் தான் நம்ம ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு L,
lamp, lamp, log, log. Next milk, milk, moon. Next nest, nest, night, night. IGH சேர்த்து நம்ம ஐ சவுண்டில் ரீட் பண்ணுவோங்க. இது எல்லாமே நம்ம ட்ரைகிராஃபில் பார்த்துருப்போம். இந்த INGH இந்த 3 லெட்டரும் சேர்த்து ரீட் பண்ணும்போது அதோட சவுண்ட் வந்து நமக்கு ஐ. நைட். p n pen, p e puppy. நெக்ஸ்ட்டு PHோட சவுண்ட் நமக்கு என்ன இருக்குன்னா f. PHோட சவுண்ட் எப்போ PH சேர்ந்து வந்தாலுமே அதோட சவுண்ட் நமக்கு வந்து f சவுண்டில் ரீட் பண்ணணும். own, phone, photo, photo. Next PL, pill, plate, plate, plane, plane. Next PR, price, price, print, print. Q எப்பவுமே யூவோட சேர்ந்து தாங்க வரும். ஸோ அதை ரீட் பண்ணும்போது குவ சவுண்டில் ரீட் பண்ணணும். queen, queen, quilt, quilt, rose. நமக்கு இங்கே லாஸ்ட்டில் வர்றதுனால ஓட லாங் சவுண்டு. ரோஸ், ring. நெக்ஸ்ட்டு S, sun, silk. நெக்ஸ்ட்டு SC சேர்த்து ரீட் பண்ணும்போது ஸ்க சவுண்டில் ரீட். ஸோ இங்கே பாருங்கள் எஸ் கூட நமக்கு நிறைய கான்சனன்ட் சேர்த்து ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் எஸ்ஸில் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ எஸ் கூட சி இது எல்லாமே இது கூட நம்ம சேர்த்து ரீட் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு கான்சனன்ட் தான். ஸோ ஸ்க, ஆஃப், ஸ்கேர். SH சேர்த்து ரீட் பண்ணும்போது இஷ் சவுண்டில் ரீட் பண்ணணும். ஏக், ஷேக், ஷைன், ஷைன். ஸ்க. ஸோ இங்கே SCக்கும் ஸ்க சவுண்ட் தான், SKக்கும் நமக்கு ஸ்க சவுண்ட் தான். ஸ்கர்ட், ஸ்கர்ட், skeleton. நெக்ஸ்ட்டு SL, sill, sill-eyed, slide, slope, slope. நெக்ஸ்ட்டு SM, sim, sim-art, smart, smile, smile. நெக்ஸ்ட்டு SN, sin, sin-o, snow, snake, snake. SP, spoon, spoon, spider, spider. Star, star, stunt, stunt. Next SW, SWோட சவுண்ட் வந்து eat, sweet, swing, swing. ஸோ இந்த மாதிரி இந்த பிகினிங் பிளன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா வேர்ட்ஸை குவிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டோ, டீத், சவுண்டு. நெக்ஸ்ட்டு TH சேர்த்து ரீட் பண்ணும்போது தேர்ட்டி, டங். நெக்ஸ்ட்டு ட்ரீ, triangle, triangle. Tour, eat, tweet. Twinkle. Next V ஓட சவுண்ட் நமக்கு வந்து V ஓட சவுண்ட் and van. vulture. W ஓட சவுண்ட் நமக்கு வந்து watch. wings. WH ஓட சவுண்டும் நமக்கு வந்து தான். whale, wheel. நெக்ஸ்ட் WR நம்ம KNல எப்படி KN சேர்த்து ரீட் பண்ணும்போது K சைலண்ட் என்னோட சவுண்ட் ரீட் பண்ணுவோம், அதே மாதிரி WR சேர்த்து ரீட் பண்ணும்போது W சைலண்ட் ஆரோட சவுண்டில் தான் ரீட் பண்ணுவோம். ரைட், wrong. WR சேர்த்து ரீட் பண்ணும்போது சவுண்டில் தான் ரீட் பண்ணணும். wrong, right அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு Y, yard, yellow, zebra, zoo. ஜீயோட சவுண்ட் வந்து zebra, zoo. நெக்ஸ்ட் நமக்கு 3 letter blends 3 letters-ல இருக்குது. screw, scrub. நெக்ஸ்ட்டு shrink, shrimp. Spill, splash,
ஸ்ப்ளீன். நமக்கு இந்த மாதிரியான 3 கான்சனன்ட் லெட்டர்ஸ் சேர்த்து ரீட் பண்ணுற சவுண்ட்ஸ் மோஸ்ட்லி நமக்கு எஸ்ஸில் தாங்க இருக்குது. ஸோ ஸ்கிர், ஷிர், ஸ்பில், ஸ்ப்ளாஷ், ஸ்ப்ளீன், ஸ்பிர், ஸ்ப்ரிங், ஸ்ப்ரே, ஸ்குவர், ஸ்குவாஷ், ஸ்குவாட், ஸ்டிர், ஸ்ட்ரிங், ஸ்ட்ராப். நெக்ஸ்ட்டு த்ரோ, த்ரில். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பிகினிங் பிளண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள பிகினிங் பிளண்ட்ஸ் மொத்தமே இதுதாங்க. ஸோ இந்த மாதிரினா அவங்களுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது அழகாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.